ஒரு ரீல் ஒரு சமுதாயத்தையே சீண்டி பார்க்க வச்சிடுச்சு. ஐயோ நான் சொல்ல மச்சான், ஒரு குழந்த ஒரு காலம் போட்டுக்கிட்டு கண்ணியமாக தானே தனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சிச்சு. இது ஒரு தப்பா? வந்துட்டானுங்க மத துவேஷத்தை பரப்ப. புர்கா தானே போட்டிருக்காங்க அந்த குழந்தை, இதில் எந்த மதவாதிகளுக்கு என்ன அப்படின்ட்டு. அடுத்தவங்க பர்சனலில் எப்படி மூக்க நுழைக்கிறாங்க. கரெக்ட். அந்த குழந்த கண்ணியமாக ட்ரெஸ் போட்டுட்டு ஆடினா என்ன பாடினா என்ன? எதுக்கு அவங்க அம்மாட்ட போய் கண்ணியமாக குறை சொன்னீங்க? பாருங்கள், இப்போ மல்லாக்க படுத்துட்டு அந்த குழந்தை எச்சு துப்பிட்டாங்க. அவங்க மேலேயே விழுந்தது தெரியல அந்த குழந்தைக்கு. யார் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ட்டு போக வேண்டியதானே? அழகிய முறையில் சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளோதானே. அப்புறம் என்ன சோத்தில் முட்டிக்கிறீங்க? இப்போ பாருங்கள், 10 லைக்ஸு 100 லைக்ஸில் விழுந்த இடத்துல லட்சக்கணக்கில் லைக்ஸு ஃபாலோவர்ஸ்னு இப்படி பண்ணி தாங்க நாம் என்ன பண்ணோம், சுமாராக மொக்கையாக இருக்கிற படத்தை எல்லாம் பயங்கர ஹிட் ஆக்கணும். இன்னும் நம்ம அடங்கல. இப்போ அவங்களுக்கு வீரமங்கைன்னு புகழாரும். அவங்க இப்போ ட்ரெண்டிங்கில், அவங்க இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக் பாஸில் இருந்து அழைப்பு வரணும். இதெல்லாம் தொலைநோக்கு பார்வைங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்க கஷ்டப்படும்போது நீங்களா உதவினீங்க, இப்போ மட்டும் வந்துட்டீங்க. இப்படி எதாவது பண்ணினா ஃபாலோவர்ஸ் கூடும், லைக்ஸு வியூஸு அள்ளும், மானிட்டைஸ் ஆகும், பணம் வரும். எங்காலும் ஒருத்தவங்க இப்போ கூட இப்படி தான் பிக் பாஸ்க்கு போனாங்க, செம்ம வைரல். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க வழி தாங்க எங்களுக்கு. ஹலோ, லைக்ஸு வியூஸு செலிப்ரிட்டி மோடில் இருக்கோம் நாங்கள். என்ன வேணால் பண்ணுவோம், நீங்கள் யார் எதுவும் கேட்கப்படாது. ஓகே, பிக் பாஸ் எப்படியாவது எங்கள் 100 நாள் இருக்க வச்சுடுவார். அங்கே போயும் செம கண்டென்ட் கொடுப்போம், அதை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக, ஃபாலோவர்ஸ்க்காக, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவோம். என்ன மானம் போயிடுச்சுன்னு கதறீங்க. அவங்களாம் அதெல்லாம் பண்ணும்போது போகாத மானம் இப்போ மட்டும் எப்படி? ஸோ பஸ்ஸில் நல்லா போயிட்டுருக்குற ஒருத்த மேலே நாங்களே முட்டி உமன்ஸ் கார்டு எடுப்போம். அந்த ஆளுக்கு என்ன ஆனால் என்ன, எனக்கு என்னென்னு இருப்போம். யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. நடத்துங்கடா, என்ன வேணால் நடத்துங்க. ஒரு விஷயம் தாங்க, ஒரு பொண்ணு ஒரு களம் போட்டுட்டு நடனம் ஆடி ஹேட்டர்ஸ்க்கு கிஸ் கொடுத்துட்டு போகிற வீடியோ வருது. அப்படின்னு ஸ்லைட்டாக கேர் ஆகி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு அனுப்பி